புருஷன் வரணும்னு நினைச்சிட்டு இருக்காயா? என்ன பண்றான்னு போய் பாறா. உள்ளார போய் பாறா. ஏங்க என்னடா கதவு வந்து தாளிட்டுக்குது. ஆனா உள்ள வந்து பத்து பூச்சி வாசனை அடிக்குது. போன வாரம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. ஒருவேளை மண்டைய கிண்ட போட்டாங்க. இருங்க நான் கதவு சந்தில எட்டி பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்னத்துக்கு இந்த கோரம்? கற்பூர வாசனை தெரியாது தெரியுது. நான் எட்டி பார்த்துட்டு வந்து சொல்றேன். அந்த சாய் போடுறாங்களா அந்த துவாரத்துல பாக்குறேன். ஓம் நம சிவாயா போற்றி. மகாராஜா என்னடா பாம்பு கடிச்ச மாதிரி வர? யாருன்னே தெரியலீங்க. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒட்டு துணி கூட இல்ல. இப்படியே ஏண்டா அது ஒரு வேளை நீ வேற பக்கம் பார்த்திருப்ப. என் மாமனாரும் என் மாமியாருமா இருக்கும். அவனுக்கு உடம்பு சரியில்லையா? யாராடா இருக்கும்? ஆனா வயசு பிள்ளைங்க அழகா கேறாங்க. இனிமே இல்ல. என் மனைவியாவே என் மனைவி அப்பேற்பட்டவளா இருக்க மாட்டாளா? அப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கைதான். அந்த அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? டேய் திருமணம் காந்தர் விவாகம் செய்தது 9 வருஷம் ஆகுது. இதனால் வரைக்கும் என் விரல கூட அவன் மேல பட்டது கிடையாது. 9 வருஷம் ஆகுது. அப்ப நீ 9 ஆச்சாங்க? 9 வருஷம் ஆகுதா சாமி? அதுக்குள்ளே அடிக்கிறேன். 9 வருஷம் விட்டுட்டு போனா அந்த அம்மா கம்முனுப்பால. ஆனா வயசுக்குள்ள எத்தனை ஆனா ஒட்டு துணி இல்ல. யாரோ ஒன்னா மந்திரி உள்ளார போய் பாக்குற. நீ சொன்னது மட்டும் நடக்கல. நீ எத்தி பாத்துட்டு வா. அப்ப தெரியும். அப்பே சொன்ன நான் என்னை விட்டு பாங்க. மந்திரி நானே போய் பாத்துக்கிறேன். போய் பாருங்க. அடி மின்னல் ஒளி. ஓம் சங்கரா நமோ நாராயணா அடி மின்னலா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓம் நம சிவாயா போற்றி. அடி மின்னலே. அதுக்கு என்ன பண்ணு? சிவாயா போற்றி. பாரு நீ இவ்வளவு கத்தின்னு நடக்கிற. அவன் 1 கிலோ போச்சு 1 கிலோ போச்சு சொல்றதும் போறதும் போற. எனக்கு ஊத்தா ஈர்ந்து வாங்கி வர சொல்லு. ஒரு 2 கிலோ. என் மனைவி மின்னல் ஒளிய கூப்பிடுறேன்டா. கூப்பிடு. அடி மின்னலே. என்ன பண்ணு? ஆட்டுக்கிட்டேன். கற்பூரம் அமைஞ்சிருச்சு. அடித்தால திறப்பயோடி